ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. புதன் பகவானுக்குரியது. புதன் யாருக்கு நன்மை செய்கிறார் என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் தெளிவாக கணித்துத்தான் சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும், அதாவது செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. மாறுதலான ராசிக்கு மட்டும் நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். ஒரு நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு ராத்திரியில தீபம் போடுறது நல்லது. கோயில்ல திருஷ்டி இருக்கு, 2 நாளும் சூப்பரா இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய்க்கிழமை. 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் புதன்கிழமை. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். திருஷ்டி அதிகமா இருக்கு. அதனால ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, கூர்மமே போற்றி, குக்குடமே போற்றி. கூர்மம்னா ஆமை அவதாரம் நாராயணன், குக்குடம்னா சேவல் முருகப்பெருமானுக்கு. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையிலையும் புதன்கிழமை திருப்பாவையும் படிச்சு பார்க்கணும். கோயில்ல இருந்து படிப்பது நல்லது. ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை சிகப்பு துணியும் புதன்கிழமை பச்சை துணியும் தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. விநாயக பெருமானுக்கு பிடிச்ச நேரத்துல சாமிக்கு தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது, பயன்படுத்திக்கோங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, வெற்றி அதிகம். உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 4, 7 தெற்கு மேற்கு பச்சை நீலம். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். திருஷ்டி அதிகமா இருக்கு. அதனால ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, கூர்மமே போற்றி, குக்குடமே போற்றி. கூர்மம்னா ஆமை அவதாரம் நாராயணன், குக்குடம்னா சேவல் முருகப்பெருமானுக்கு. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமையிலையும் புதன்கிழமை திருப்பாவையும் படிச்சு பார்க்கணும். கோயில்ல இருந்து படிப்பது நல்லது. ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை சிகப்பு துணியும் புதன்கிழமை பச்சை துணியும் தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. தேவையற்ற பேச்சு இருக்கு, தேவையற்ற குழப்பம் இருக்கு. பொறுமை நிதானம் அதிகமா பண்ணணும். பதட்டம் இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம் தயவு செய்து. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் மூடுவது முக்கியம். வேற சில பரிகாரங்கள் சொல்லுகிறோம், செய்து விடுங்கள். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய் புதன் 3 வடக்கு பச்சை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளிசோறு அல்லது தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பருப்பு சோறு ஏதாவது கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லி மறந்துடாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, நல்ல நாள். வாழ்க்கை வளமாகும். உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு, தைரியம், வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு ராத்திரியில கோவில்ல தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. மொத்தத்துல சூப்பரான நாள் 2 நாட்களும். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமை 3, 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அருமுகமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் குள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம்.
பசியாக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. மொத்தத்துல சூப்பரோ சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமை 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அருமுகமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் குள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், பசியாக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம். 2 நாட்களுமே வீண் செலவு இல்ல, வீண் கவலை இல்ல, கில்லியா இருக்கீங்க. நல்லது, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர் என்பதிலே சந்தேகமில்லை. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் ராத்திரியில, மறந்துடாதீங்க. மொத்தத்துல சூப்பர். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன்கிழமை 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அருமுகமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் குள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், பசியாக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வசதிப்பட்ட நேரத்துல சாமிக்கு பிடிச்ச சாமிக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் மூடுவதும் நல்லது. ஓம் சியாமாதேவியே போற்றி, சிரவணரே போற்றி, சிருங்கேரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது கவிதைகள், பக்தி கவிதைகள் படித்து பார்ப்பதும் நல்லது. இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2மே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். என்ன, செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துங்க. முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை 9 மணில இருந்து காலையில புதன்கிழமை வரைக்கும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. காலையில 9 மணி வரைக்கும் ஒரு சேஃப்டி, ரிஸ்க் எடுக்க வேணாம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போட்டுறணும். ராத்திரியில கோயில்ல, காலையிலையும் போடணும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் காலையில மட்டும் போட்டா போதும். மொத்தத்துல 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். காலையில 9 மணி வரைக்கும் மட்டும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணில இருந்து 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. புதன்கிழமை 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகள் சாப்பாடு கொடுங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அருணகிரியே போற்றி, ஓம் அகத்தியரே போற்றி, ஓம் வள்ளலாரே போற்றி, ஓம் வசுதா தேவியே போற்றி, ஓம் வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே ஏழைகளுக்கு பழைய துணி, புதுசு அல்லது புதுசு சிகப்பு பச்சை இந்த நேரத்தில் இருக்கிறது கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. செய்யுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. பூராடம் இல்ல, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது, கிடையாது, கிடையாது. செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளிசோறு அல்லது தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பருப்பு சோறு ஏதாவது கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி.
இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லி மறந்துடாது. கும்பராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர் பிரம்மாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம். உங்க பிறகு பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு ராத்திரியில செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும், மறந்துடாதீங்க. மொத்தத்துல சூப்பர் கலக்கிறீங்க. அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் 2, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகள் சாப்பாடு கொடுங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அருணகிரியே போற்றி, ஓம் அகத்தியரே போற்றி, ஓம் வள்ளலாரே போற்றி, ஓம் வசுதா தேவியே போற்றி, ஓம் வராகியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாய் இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே ஏழைகளுக்கு பழைய துணி புதுசு அல்லது புதுசு சிகப்பு பச்சை இந்த நேரத்தில் இருக்கிறது கொடுத்தா ரொம்ப நல்லது, செய்யுங்க. மீனராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சிறப்பா இல்ல. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. பிரமாதமான நாளாக இல்லை. வீண் வழக்கு இருக்கிறது, கோபம் அதிகமாக வருகிறது, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை கட்டாயம் முருகப்பெருமானுக்கு அல்லது விநாயகருக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் போடணும், செவ்வாய்க்கிழமை காலையில போடணும். மொத்தத்தில் 2 நாட்களும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நிதானம் வழிபாடு முக்கியம். வெளிப்படையாக சொல்லிவிடுகிறோம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கல்லா புளிசோறு அல்லது தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பருப்பு சோறு ஏதாவது கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. கட்டாயம் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லி மறந்துடாது. நேயர்களே, நேற்றும் இன்றும் ஒரே மாதிரி பலன்கள் இருப்பதால் நாங்கள் அதை சொல்லி இருக்கிறோம். முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.